வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய நம்மளுடைய அதிமுகவின் ஒரு கருத்து வேறுபாடுகளின் மோதல் எப்பொழுது தான் முடிவுக்கு வருகிறது, அதிமுகவின் தலைமை எப்பொழுது தான் பார்த்திங்கன்னா மாற்றம் போகிறார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அனைவருமே இருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி கிட்டத்தட்ட கடந்த ஜூலை 11ஆம் தேதிக்கு முன்னாடி, அதாவது மே மாதம் மார்ச் மாதம்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாங்க மோதல்களை. பதவின்னு அவர் சொல்கிறத நான் கேட்க முடியாது, இவர் சொல்கிறத நான் கேட்க முடியாது. ஒற்றை தலைமையில் டக்குன்னு முடிவெடுத்துலாம், இரட்டை தலைமைலாம் அதை யோசித்து அது பண்ணுறதுக்குள்ளே அது முடிஞ்சு போயிடுது. அப்படி இப்படின்னு ஒரு சில கருத்துக்களை நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள் முன்வைக்க தற்பொழுது அது மோதலாகவே வெடித்து தற்பொழுது கிட்டத்தட்ட ஓபிஎஸும் சரி, சசிகலா அவர்களும் சரி, டிடிவி தினகரன் இவர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் இன்னும் வரைக்கும் அதிமுகவில் இணைக்கப்படாமல் வெளியே தான் இருக்கிறார்கள் அப்படின்றதே சொல்லப்படுகிறது. இன்னொரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை வைத்து கொண்டிருக்கும் அதிமுகவின் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுது தான் இந்த அதிமுகவின் தலைமை பிரச்சனை முடிவுக்கு வரும்? ஏன்னா அடுத்தடுத்து தேர்தல்கள் வருது. இந்த தலைமை பிரச்சனையினால் அதிமுக தான் பெரிய அளவில் பாதிப்படைகிறது. அதனால் தொண்டர்களும் பாதிப்படைகிறாங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பாதிப்படைகிறாங்க. தலைமை தான் பார்த்திங்கன்னா அதை யோசித்து ஒரு சில முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றத ஒரு சில குற்றச்சாட்டாக அவர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலான முக்கிய புள்ளிகள் சொல்வதும் இதுதான். இதை தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமை முடிவெடுக்கணும், ஏன் இவ்வளோ தயங்குறாங்க அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் சொல்வதும் ஒரு வகையில் வாஸ்தவமாக தான். ஏனென்றால் 1 அல்ல 2 அல்ல, தொடர்ந்து 10 தேர்தல் வந்தது. அதாவது ஆர்கே நகர் தொகுதி தேர்தலை ஆரம்பித்து தற்பொழுது முடிந்திருக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 தேர்தலை அதிமுக சந்தித்து படுதோல்வியை தான் சந்தித்து இருக்கிறது என்றே கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த அளவுக்கு தோல்வியை சந்தித்திருக்கும் அதிமுக மீண்டும் எழ வேண்டும் என்றால் கட்சியில் நீக்கப்பட்ட இழந்த ஆதரவையும் நீக்கப்பட்டவர்களையும் சேர்த்தாலே போதும். அதிமுக மிகப்பெரிய அளவில் 2026 பார்த்திங்கன்னா மக்களவை, அதாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெறும் அப்படின்றத உறுதிப்பட பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுகவின் தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனை தலைமை தான் செயல்படுத்தணும், தலைமை என்ன தான் முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அதிமுக என்ற ஒரு கட்சி எந்த அளவிற்கு இருக்கும், மிக ஒரு பிரம்மாண்டமிக்கமான ஒரு கட்சி. அந்த ஒரு கட்சியை நம்ம மேலும் அடுத்த கட்ட ஒரு பாதைக்கு கொண்டு செல்லனா அதற்கு கட்சியுடைய நிலைமையை புரிந்து செயல்படணும். அதை தலைமை கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதை கவனத்தில் ஈர்த்து வழிபடணும், அதாவது வழி நடத்தணும் அப்படின்றத ஒரு சில கருத்துக்களாக நம்மளுடைய தொண்டர்களும் சரி, ஓபிஎஸ் தரப்புறம் சசிகலா தரப்பினர்களும் பார்த்திங்கன்னா முன்வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இதனை தற்பொழுது என்ன பண்ண போகிறாங்க அதிமுக தலைமை என்பது அடுத்த கட்ட எதிர்பார்ப்பாக இறங்கியுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.